வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக களத்திலிருந்து பல எலெக்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் எலெக்ஷன் அன்றைக்கி டபுள்ஸ் போகக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு இதை போட்டிருக்கு. எப்படி வண்டிக்கு பின்னாடியே கொண்டு வந்து பெட்ரோல் கொண்டு வீசுறதுலாம் இன்னும் இருக்குன்னு பயப்படுறாங்களா? எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? இல்லை, அங்கே என்னென்னா அராஜகங்கள் கட்டவிழ்த்துவிடப்பட்டு தேர்தல் ஆணையம் முழுக்க அவங்க சொல்கிறது, நம்ம தேர்தல் ஆணையம் முழுக்க பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர்கள் சொல்கிறது தான் தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படின்றது இவங்க குற்றச்சாட்டு. அவங்க குற்றச்சாட்டு என்னென்னா தேர்தல் அதிகாரிகள் பூரா ஓவால் தானே, மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தானே அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா வெளி மாநிலத்தில் உள்ள அதிகாரிகளெல்லாம் போட்டு பாஜகக்காரனை வச்சு யூபிக்காரனெலாம் கொண்டியாங்க போட்டு அதை வச்சு கட்டுப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மொத்தத்துக்கு வெஸ்ட் பெங்கால் மக்கள் நாசம் பாவம் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்களே வெடிகுண்டை வச்சுருவாங்க, வச்சுட்டு கலவரத்தை தூண்டுவாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க. வழக்கமாக இவங்க பண்ணுறதான்ற குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையும். என்னை கொல்ல பார்க்குறாங்க, என் பாதுகாவலர்களெல்லாம் கூப்பிட்டு ஏதோ அவங்ககிட்ட தனியாக பேசுகிறாங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டு. ஆமாம், அது எல்லாமே பண்ணுவாங்கன்றது தான் அவங்களோட சந்தேகம். அந்த சந்தேகத்தை நம்ம வெளிப்படுத்தியிருக்கு. இருந்தாலும் என்னென்னா இப்போதைக்கு அதை பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி அடுத்த எலெக்ஷன் ஏன்னா ஓப்பனாக தெரிஞ்சிடும், நேரடியாக பழிய போட்டுருவாங்க. அடுத்தது வேற வாரிசு கைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டை தூக்கி அனதாவலையில் கொடுத்துருவாங்க, எதுவும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் திரும்ப ஒரே ஆளையே ஜெயிக்க வைக்கிறதுங்கிற கல்ச்சர் இருக்குது. அதை தாண்டி இப்போ ஜியும் அமித்ஷாவும் அங்கே போய் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. நிர்மலா சீதாராமன் ஏன் சார் அங்கே அனுப்பலை? ஏன்னா அந்த அம்மா இந்தியா முழுக்க பிரபலமானவங்க. லேடிஸ் யாரையும் ஒரு ஃபீமேல் தலைவரை போட்டிருந்தா வெயிட்டாக இருந்திருக்குமே, எங்கேயும் அனுப்பலை. எப்படி பார்க்கறது? நிர்மலா சீதாராமனை பொறுத்தளவுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டால் என்ன ஆகும்னா இந்த படத்தில் வர மாதிரி பேய்க்கு சண்டை அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதை சாவடி அடிச்சிடுவாங்க. பெண்களெல்லாம் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும் யார்? மம்தா. ஜியே தண்ணி குடிக்கிறாரு, ஜியே என்னென்னமோ உளர ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி இந்த ரோட்டு கடையில் போய் பூ இது சாப்பிட்ருக்காரு, பொறி உருண்டை. அதாங்க, அதாவது அதுவும் அந்த பொரியெல்லாம் இதில் அடக்கி வச்சுருக்காங்க. அதை எடுத்து சாப்பிடல, பாக்கெட்டில் இருக்குது. இவராக கொண்டு போய் சாப்பிட்ட மாதிரி தான் தெரியுது, அங்கே பறித்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி கல்லாப்பேட்டிக்கு கீழே ஒரு கேமராமேன் உட்காந்துருக்கான். அது வேற ஒரு ஆங்கிளில் தெரிஞ்சிருச்சு. உள்ள போய் முதல்ல கேமரா டீம் செட் பண்ணியிருக்காங்க. முதல்ல செட் பண்ணாமல் எப்படி எடுப்பாங்க? அப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் அங்கேயே போகிறோம், புரியுதா? ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு போகிறீங்க, கேமராமேன் எல்லாம் எப்படி ஷூட் பண்ணுவீங்க? அதனால் முன்னாடியே நாளே கொண்டு போய் படுக்க வச்சுருப்பாங்க. ப்ரீ வெட்டிங்கில் அதிகமாக உடைக்க அவன் அடியில் படுத்துறா போயின்னு சொல்லி அடியிலேருந்து எடுத்துருக்கான். இந்த பக்கம் ஒருத்தர் அந்த 3 ஆங்கிள் எடுத்துருக்காங்க. பொறி உண்டை சாப்பிட்ற மாதிரி ஒன்று, அதை எடுத்து எதோ சாப்பிட்டா அவன்ட்டு எதோ கேட்குறாரு. இதெல்லாம் இந்த காலத்தில் நடித்ததெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ இன்னும் அந்த மக்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க பாருங்க. நடிப்பெல்லாம் ஒரு பெரிய நடிப்பாக நம்புறதுக்கு அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கொடுமை இந்த இந்தியாவில். ஏன்னா இப்போ கடந்த முறை நான் இதை எங்கே என்ன 2024 பாஜக நின்னப்போ மயிலாப்பூரில் காய்கறி வாங்குற மாதிரிலாம் நிர்மலா சீதாராமன் அப்படி ஒரு இதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமும் வர சொல்லி பார்ப்போம். அந்த காய்கறி கடைக்காரன் அன்னைக்கிட்ட இப்போ போய் சேர்ந்துட்டான். இது கை வச்சதோடு அவன் நாசம், அவன் குல நாசமாயிட்டான். சரி, இப்போல்லாம் வராது. ஏன்னா இப்போ நிர்மலா சீதாராமனா கண்ணில் காட்டாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா டெபாசிட்டே போயிடும், நோட்டா கீழே போயிடுவாங்க. நிர்மலா சீதாராமன்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கி விட்டாயின்னு வைங்க இந்த எலெக்ஷனில். அதுதான் அவங்களே சொல்லியிருப்பாங்க, தாயே வேணாம் நீ போகாதாங்கிட்டு, இருக்கிறதும் போயிடும், பிடிங்கிட்டு போயிடும் அப்படின்னு. நம்ம தெருவுக்கு வந்துடும், கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியதானே. நிர்மலா சீதாராமன்லாம் வெளியே காமிக்கிறது அப்படின்றது அது ரொம்ப ஆபத்தில் தான் முடியும். ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை விஸ்வகுரு அப்படின்னா அது அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு முரளி மனோகர் ஜோஷி சொன்னதா 2 நாளாக ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. மூத்த தலைவர்களே உங்கள் தலைவரை ஏற்றுக்கலன்னா நீங்கள் என்ன உலக தலைவர்களை ஏற்றுக்கிறாங்கிறீங்கன்னு காங்கிரஸ் தரப்புலையும் மற்றவர்களும் கேள்வியாக வைக்கிறாங்க. பாஜக மூத்த தலைவர்களை பொறுத்த அளவுக்கு அப்படின்னு இவங்க லோக்கலில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒரு மகன் கலெக்டராக இருந்தால் கூட அம்மா என்னடா வாடான்னு தான் கூப்பிடுவாங்க. தாயோ இல்லை சித்தி பெரியம்மா வந்தால் வாடா தம்பி எப்படா இருக்க. ஏன்னா அது டெல்லிக்கு ராஜாவை பள்ளிக்கு பிள்ளைதான்ற மாதிரி இருக்குது. அது போக நீங்கள் ஒரு தருதலை பிள்ளையாக இருந்துச்சுன்னு வைங்க, இன்னும் கேவலமாக தான் கூப்பிடுவாங்க. அது அவங்க பிள்ளையா இருந்தால் என்னடா விளங்காமல் சுற்றிட்டு இருக்கு பாரு, எங்கே போயிட்டு வருதுன்னு தெரில அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ ஏன் இப்படி பேசுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளை என்ன செய்யும், இது என்னென்ன டுபாக்கூர் வேலையெல்லாம் காட்டணும். அதை நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம். அது உதாரணமாக வச்சுட்டு அப்புறம் எப்படி மதிப்பாங்க? யாருன்னு இவங்களுக்கு தெரியுமில்ல, முரளி மனோகர் ஜோஷிக்கு தெரியாதா ஜியை பற்றி வரலாறுலாம்? அத்வானிஜிக்கு தெரியாதா? அத்வானிஜிலாம் இதாகிட்டார்.
அவர் வயசாகிடுச்சு, அவ்வளோதான், ஆஃப் ஆகிட்டார். அவங்கள பார்த்து வளர்த்தது தானே இதெல்லாம். ஒரு பாரத ரத்னா கொடுத்து அவரை கொண்டு போய் இது பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பிரதமர் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு 700 பேர் கடிதம் எழுதி கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மம்தாவையும் ஸ்டாலினையும் திட்டுறதுக்கு அவர் வந்து டிடியும் இது பிரச்சார பாரதியும் பயன்படுத்தியிருக்காரு, ஆல் இந்தியா ரேடியோவையும். இது அரசியல் தேர்தல் விதிக்கு எதிரானதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் அந்த லெட்டர்லாம் பிரிக்குமா இல்லை என்ன பண்ணும்? வாங்கி வச்சுக்குவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு யார் சோறு போடுறது? அவங்களே ஜி தேவையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க போய் ஜிகிட்ட நடவடிக்கை கேட்க முடியுமா? போய் வாங்கி வச்சுக்குவாங்க. உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நான் அதுக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த தேர்தல் ஆணையர்லாம் ரிட்டையர்ட் ஆனாலும் உங்களெல்லாம் விட மாட்டேன்னு யாரும் சொன்ன மாதிரி. அதனால் இந்த திட்டு கும்பலில் ஏதாவது தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் ரிட்டையர்ட் ஆனாலும் அவங்கள விடக்கூடாது, தப்பிக்க விடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவர்களுக்கு பயம் வரும் அப்படின்ட்டு. ஆனால் ஜிஏ நாட்டில் சட்டம் மாற்றிட்டாரு. அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க மேலே எந்த வழக்கமும் போட முடியாதுன்னு ஒரு சட்டத்தை வேறு மாற்றி வச்சுருக்காப்புல. ஆமாம், தேர்தல் ஆணையர் நியமனத்தை செத்ததுக்கப்புறம் போடலாமாம்மா? என்ன செத்ததுக்கப்புறம் ஏன் மேலே போய் வழக்கு போடுறது? இதெல்லாம் அந்நியன் படம் மாதிரி கருட புராணத்தை வச்சு தண்டனை கொடுக்கறது. அதாவது ஜி மாதிரி ஆகப்பெரும் ஒரு இந்த தொலைநோக்கு இந்த திருட்டு கும்பல் இருக்குது பாருங்கள், இந்த பாஜக திருட்டு கும்பல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சட்டமாகிட்டேன். திருட்டே சட்டமாகிட்டேன். திருட்டு முள்ளமாரித்தனம், முடிச்ச வைத்தனம் எல்லாத்தையும் சட்டமாக்கி செல்லாதுன்ட்டாங்க. திருடுனாலும் அந்த திருடரை பிடிக்கக்கூடாது. அவர் செத்ததுக்கப்புறம் கூட அவரை பற்றி பேசக்கூடாது நீங்கள், ஏன்னா அவர் திருடர் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் எல்லா சட்டத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? புதுசாக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா இதை பிடிச்சி உள்ளே போட்டு நோக்க எடுத்து திரும்ப வாபஸ் வாங்குறோம்னு மாற்றி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சி மாறுச்சுன்னா இது அத்தனையும் ரிவர்ஸ் பண்ணி மாறணுமே, அதுதான பிரச்சனை. அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்க ரொம்ப வீக்காக இல்லை, போக ஓமக்குச்சி மாதிரில இருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஆளுநர் அங்கே போயிருக்காரு இல்லையா, அவர் திடீர்னு அவர் 24/7 உதவி என்ன அறிவிச்சிருக்காப்புல, ஸ்பெஷல் வாரம் போட்டிருக்காராம். எதுக்குன்னா தேர்தல் நேரத்தில் வன்முறை வந்தால் நீங்கள் உடனடியாக தகவல் சொல்லலான்னு. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் பண்ணி இவர் ஏன் பண்ணணும் அப்படின்னு போட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அப்புறம் சோறு போடுறது இதுக்கிட்ட அவருக்கு என்ன வேலை இருக்குது? பொதுமக்கள் கோரிக்கை வச்சு தான் அவர் சொல்கிறாப்புல. அதனால் அவர் அமைக்கிறாருன்னா வாரமெல்லாம் கவர்மெண்ட் தானே அமைக்கணும். இப்போ தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இவரும் கவர்மெண்ட் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதனால போடுறாரு. அவருக்கு 4 ஃபோன் இருக்குல்ல, அவரும் வைக்க தான் செய்வார். வெளியே தான் வரமாட்டார், மம்தா கிழிச்சு விட்டுரும். வீட்டுக்குள்ளேருந்து இந்த மாதிரி பார்க்க ஒரு வேலையை பார்ப்பார். இல்லை தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி ரிசல்ட் வர வரைக்கும் இரு அப்படின்ட்டு அவங்க இப்போதைக்கு இருப்பாங்க. வேறு சண்டையில் இருக்கிறதுனால குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா கவர்னரை கிழிச்சிருவாங்க, அதோட ரிட்டையர் பண்ணி விட்டுருவாங்க. வேணா உயிருக்கு பாதுகாப்பில்லை. அதுக்கு தான் நீங்கள் எப்படியாவது இந்த டைமே ஆட்டையை போட்டணுன்றது தான் இவரோட எய்மு. ஆனால் 60 சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. 40லேருந்து 60 சீட்டு தான் ஜெயிப்பாங்க. போன முறை 100 வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் தேர்தல் கருத்து நிப்பெலாம் விட்டது 77 நினச்சி அதில் ஒரு 8 பேர் அந்த அம்மா கட்சி மாற்றி கடத்திட்டு போயிடுச்சு. அவன் இந்தியா முழுக்க கடத்திட்டு போகிறான். அவன்கிட்டருந்து கடத்திட்டு போயிடுச்சு. இப்போ கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு 69 நம்ம தான் இருக்குது. இந்த முறை அவங்க எதோ பண்ணி எஸ்ஐஆர்னு போய் அது பெரும் பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ ஆர்என் ரவியை கொண்டு போனதே அந்த ஸ்டேட்டை 2ஆ 3ஆ ஒரு வேளை எண்ணிக்கை ஒரு மாதிரி தொங்கலை வந்தால் பிரிச்சரலான்னு ஒரு எண்ணம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, அதுதான் அவங்க இப்போ ஸ்டேட்டை உடச்சிட்டோம்னா அவங்களோட இதே அதுதான், மொத்தமாக ஆட்டையை போட முடியும். இப்போ தமிழ்நாட்டை எப்படி தானே பிளான் பண்ணாங்க, முருகனை வச்சு கொங்கு நாடுன்னு போட நாடு தனியாக போட விட்டாங்க. இல்லை அவனை அதோட அடித்து துரத்துனதுனால தான் பேசாமல் இருக்காங்க. இது எப்போ வேணாலும் செய்வாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதை பீஸாக ஆக்கிட்டு தமிழ்நாடை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டு வளர்ச்சியை கெடுத்து டோட்டலாக ஆட்டையை போடுறது தான் அவங்களோட பிளானு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலே அந்த மாதிரியான திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஜெயிச்சா பண்ணிடுவாங்க. ஒரு முறை அவங்க ஜெயிச்சாங்கன்னா வெஸ்ட் பெங்காலை 3 ஆக்கிடுவாங்க. பங்களாதேஷ் பார்டர் ஒரு பக்கமாக பிரிச்சுருவாங்க. நார்த்தில் இமாச்சல் இந்த சைடில் இருக்கிறத ஒரு இதாக பிரிச்சுருவாங்க. பீகார் சைடில் இருக்கிறத ஒரு இதாக பிரிச்சுருவாங்க. பிரித்து 3 ஆக்கி நாசமாக்கி இது பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ கேரளாவில் அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க கேரளம்னு, அந்த பேர் மாற்றுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வங்காளம்னு கேட்குறாங்க, வங்காளம்னு கொடுக்க முடியாது, பங்களாங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. வெஸ்ட் பெங்கால்னு தான் இருக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் ஜெயிக்கணும்னா கேட்குற பேர் மாற்றி கொடுக்கலாம்ல. அதில் அவங்களுக்கு என்ன எதுவும் தேசத்துக்கு எதிராக போயிருந்து யோசிக்கிறாங்க. அதில் வந்து அவங்களோட சேர்ந்துடுவாங்க, நாளைக்கு பிரச்சனை ஆயிடும். ஏன்னா 2 பேரும் வங்காளிகள் தானே, அவன் முஸ்லீமு இவங்க இந்து, அவ்வளோதான். டக்குன்னு ஒன்று சேர்ந்து எதையாவது ஒன்று பண்ணி விட்டாங்கன்னா ஒரே தாய்மொழியாக இருக்கு. தாய்மொழி ஒன்று தான், மதம் தான் வேறன்னு சொல்லி நாளைக்கு ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த பயத்தில் தான் பண்ண மாட்டாங்க.
இல்லை அப்படி பார்த்தா நம்ம இந்த பக்கம் 3 எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கும் பார்டருக்கு அந்த பக்கம் மொழி இருக்குது, பஞ்சாபுக்கும் அந்த பக்கம் பஞ்சாபி பேசக்கூடியவர்கள் அங்கேயும் அது பாகிஸ்தான், அது வந்து இருக்குது. முஸ்லீம் மட்டும் பிரிச்சுட்டாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் பிரிச்சாங்க. அதே போல் இங்கே நம்ம தமிழுக்கும் கீழே அங்கே கீழே தமிழ் பேசுறதுக்கு இருந்தாலும் இது கடல் கடல் போயிடும், இருக்கிறதுனால அது பார்டரை தாண்டி அவங்க பாட்டுக்கு போய் பழம் எடுத்துட்டு வர கணக்கு. ஆமாம், நடந்தே போயிடுவாங்க, நடந்துட்டு போயிட்டு தான் வருவாங்க, பைக்கிலலாம் போவாங்க. இங்கே வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷுக்கு பைக்கில் போயிட்டு வருவாங்க. இந்த பக்கம் பஞ்சாபில் அவங்க இதையே போதைப் பொருள்லேயே அவன் பாட்டுக்கு வேலைக்குள்ளே கொண்டு வந்து போட்டுருவாங்க, இங்கிட்டு வித்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அங்கே இருந்தால் போதைப் பொருள் பூரா வரும். அதே மாதிரி அங்கே குருத்வாரா இருக்குது, அங்கேருந்து போயிட்டு வருவாங்க. அது அந்த காலத்தில் இருந்து இருக்காது, முஸ்லீம்கள் அது அந்த ஏரியாவில் அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. பங்களாதேஷம் அப்படி தான் பிரித்தாங்க, முஸ்லீம்லாம் அந்த பக்கம் போயிரு, இந்துஸ்லாம் இந்த பக்கம் இருந்து தான் பிரிச்சது. இங்கே உள்ள இந்துஸ் பல பேர் அங்கேருந்து வந்தவங்க தான், இங்கேருந்து முஸ்லீம் பல பேர் இங்கேருந்து போனவங்க தான் அந்த காலகட்டத்தில், பிரிக்கக்கூடிய காலகட்டத்தில். அதனால அவங்க எதாவது ஒன்றா சேர்ந்து நமக்கு எதாவது ஆப்பு வச்சுருவாங்களோன்னு சொல்லி எதாவது பண்ணாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களாங்கிறது இருக்குல்ல, இங்கே இருக்க இந்துக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கிற நீங்களே பிச்சை தான் எடுத்துட்டு நீ என்ன பண்ணுற, நானும் அப்படி தான் இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கு. நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், நானும் பழைய வியாபாரம் தான் பார்த்துட்டு, நானும் கைரிக்ஷா தான் எழுதிட்டு இருக்கேன்றது தான் 2 பேர் இருக்கேன். இவ்வளோ நாளாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு என்ன வந்துருச்சுங்கிற கேள்வி இருக்குது. குஜராத் மாடல்னு சொன்னது பூரா பொய்ன்னு கண்டுபிடிக்க இந்தியாவுக்கு 10 வருஷம் ஆயிருக்குங்கிறது. ஆமாம், நம்ம நம்பி குஜராத்ன்றதே டுபாக்கூன்றத இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ தான் குஜராத்தே இப்படி தான் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது. மகாராஷ்டிராக்காரன் யோசிப்பான், நம்ம கிட்ட வேலை செய்ய தானே அவங்க பலரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அந்த ஊர் அவங்கள பெரிய ஊருன்றாயில என்னடா இது, அப்போனா அங்கேயே இருக்கலாமே. இவன் வீடு பங்களா வீடு, இவன் வந்து ஓட்டு வீட்டில் குடியிருக்கான் அப்படிங்கும்போது, பங்களா வீட்டுக்காரன் இதுக்கிட்ட நம்ம ஓட்டு வீட்டில் வந்து குடியிருக்கான், சாரசாரியாக இங்கே வராங்க படுத்துக்கிற ஓரத்துலன்னு அப்படின்னு பார்த்தா குடிசையோட குப்பத்து வீடாக இருக்குது, கால் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி தான் வீடு இருக்குது. ஸோ அவங்க எப்போ வளர்ந்துட்டான்னு போய் பார்த்தா இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடும். அதெல்லாம் சைனாவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு கட்டினதுன்னு காட்டி தான் அந்த காலத்தில் இது பண்ணேன், ஏமாத்தினாங்க. 15 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தினாங்க. இப்போ மக்கள் தெளிவாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நீ வந்து அடிச்சு தடுத்துக்கிட்டு அப்படி நிறைய கேள்வி சார். இப்போ போய் பெரும் தலைகளெல்லாம் அங்கே கொண்டு போய் இறக்குறோம்னு வெஸ்ட் பெங்கால் யோகி ஆதித்யநாத் அனுப்பி அவர் போய் சுபாஷ் சந்திர போஸ் சொன்னதை ஒரு இதை எடுத்து வாசகத்தை விவேகானந்தர் சொன்னார். அவன் தெரிஞ்சா தானே. தேசபக்தியுடைய 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டை நான் உடனடியாக சுதந்திரம் பெற்று தருகிறேன்னு விவேகானந்த சொன்ன எதையோ ஒன்று மாற்றி சொல்லி அவங்க போட்டு 4 நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் எவருன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு அவர் ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ்ஸு போடுறதுனால அவரை ஃபேண்டாங்கிறாங்க. இந்த ஃபேண்டா பாட்டிலுக்காரர் வந்து அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டார், உங்களுக்கு பெங்காலை பற்றி என்ன தெரியும்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி மொழி சிக்கல் இருக்கும்போது எதுக்கு இவங்கெல்லாம் கொண்டு போய் இறக்கணும்? அவர் போய் இல்லை, இவர் போய் 4ஆம் மடக்கி 7 திரிச்சிடுற மாதிரி தானே போய். இப்போ இவரை பார்த்து உள்ளூருக்குள்ளே மதிக்க மாட்டான். எனக்கு கொண்டு வெஸ்ட் பெங்காலில் பிரச்சா அதாவது வெஸ்ட் பெங்கால் மக்கள் பெருசாக நினைக்கிற ஒரு ஆளை கொண்டு போய் இருக்கணும். காமெடி பீஸை கொண்டு போய் அங்கே பிரச்சாரம் பண்ண வச்சா எப்படி பிரச்சாரம் ஜெயிக்கும், எப்படி ஓட்டு போடுவாங்க? சின்ன ஜி பெரிய ஜிக்கே சிக்கல் அவங்களே 2 பேரும் பெரிய காமெடியை நான் நினைக்கும் போது இந்த 3ஆவதாக இருக்க ஃபேண்டாவை கொண்டு போய் இறக்குனாங்க அப்படின்னா அது பார்த்தோன்னா காமெடி பீஸை கொண்டு வந்து எதுக்கடா இறக்குறாங்கன்ற. இப்போ படத்தில் ஹீரோயின் வில்லன்லாம் இருக்கணும், அதுலேயும் காமெடின்றது தான் பரவாயில்ல, மொத்தமாக ரசிப்பாங்க. நீங்கள் வெறும் காமெடியனாக கொண்டு போய் ஒரு காமெடி ஷோ மாதிரி ஆக்கி விட்டிங்கன்னா அதென்னா எந்த டிவியா? இல்லை சார், அந்த மாதிரில இருக்குது. எல்லாமே காமெடியனாக இருந்தால் நீங்கள் என்ன தான் எப்படி ஓட்டு? இல்லை சார், கட்டில் 13 சக்கராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்றக்காக தான் இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இவரெல்லாம் கூட்டு போய் பிரச்சாரம் பண்ணீங்க? இவர் சொன்னால் கேட்டுருவாங்க. இங்கே உத்தரப்பிரதேசில் போன முறை பாதிக்கு மேலே இவங்க அகிலேஷ் ஓட்டு போட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தூக்கிட்டு போயிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இவரை கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா அவர் 3ஆவது வாட்டி அவர் ஜெயிப்பாரா இல்லைன்ற சந்தேகத்தில் தான் சீட்டு எண்ணிக்கை உயர்த்துறோம், உத்தரப்பிரதேசத்தை 160 ஆக்குறோம், MP ஆக்குறோம்னு சொல்லி ஏதாவது சமாளிக்கலான்னு பார்த்தாங்க. அது மொத்தமாக அதுவும் மண்ணை போட்டு போயிட்டாங்க. மகளிர் மசோதாவும் போச்சு. இப்போ எதை வச்சு தான் ஓட்டை கேட்பாருன்ற ஓட்டை பிரிப்பாரு. இந்த வீட்டு ஓட்டை தான் பிரிக்கணும். ஏறி ஓட்டு மேலே ஏற்றி விட்டு அந்த ஓட்டை பிரித்தா மட்டும்தான் ஓட்டே தவிர எந்த ஓட்டையும் பிரிக்க முடியாது. பார்ப்போம் சார், இன்னும் ஒரு கட்ட தேர்தல் இருக்குது. தேர்தல் ஆனால் எதன் அடிப்படையில் பிரிக்குதுன்னு தெரியல. முதல் நாள் தேர்தலில் கட்டம் நடக்கும், 2ஆம் கட்டம் நடக்கிற இடத்துல போய் எல்லா தலைவரும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை டிவியில் பார்த்துட்டு போய் ஓட்ட அவங்களுக்கு போட மாட்டானா, அது என்ன சைலண்ட் பீரியட்னு புரியல, பொதுவாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் சார், நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார்.